ஒரு சில பேரை பார்த்தா அவங்க கூட அந்த ஒருத்தர் கிட்டதான் அவங்க என்னன்னா பார்த்தா நான் வீடா புருஷன் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க, அதான் ப்ரைவேட்ல வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட்ல வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங், ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக கியூட் அப்படிங்க பிக்கு மட்டும் ஆட் பண்ணிட்டு வீடியோ ரொம்ப பெஸ்ட் அப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் எடிட் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிஞ்ச டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன். முடிஞ்ச வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துக்குங்க. அப்போ நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிக்க வந்து முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ எடிட் பண்ண பார்த்தா நிறைய மோஷன் அப்ளிகேஷன் தேவை. ஆப்ளிக்கு முன்னாடி இன்ஸ்டாவோட பயோல இருக்குது. இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபைன் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு மேலே அவங்க வந்து ஆப் லிங்க்னு சொல்லிட்டு வந்து லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ண ஒரு ஆப் லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்கள்கிட்ட ஆப் இல்லைனா ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒன்ஸ் ஓப்பன் வந்து பண்ண உடனே ஆப்போட வந்து என்ட்ரன்ஸ் பேஸ் பார்த்தா அப்படியே இருக்கும். பார்த்தோன்னா அது பர்சன்ட் போட்டு பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஆப் கிளிக் பண்ணுங்க. கிளிக் வந்து கொடுத்த உடனே வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் யூஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தால் டேட்டா ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை ஸ்கேன் பண்ணி தெரியலாம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு அதான் யூடியூப் டேரக்டா வந்து வரீங்க. உங்களுக்கு வந்து எப்படி ப்ராஜெக்ட் எடுத்துன்னு தெரியாது, ஏன்னா நான் வந்து என் வீடியோல சொல்ல. ஆனால் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது. லிங்க் ஐடி இந்த ப்ராஜெக்ட் லிங்க் ஐடி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து இருக்கும். ஓகேங்களா? அதை யூடியூப் வந்து பார்க்குறவங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் வந்து அதே இன்ஸ்டாகிராமில் அந்த QR கோட் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இப்போ வந்து யூடியூப்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணீங்க. ப்ராஜெக்ட் லிங்க் இருக்காது. அந்த லிங்க் ஐடி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து செக் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ல வந்து லோட் வந்து பண்ணி இம்போர்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்த்தா வந்து ஒரு மியூசிக்கான லேயர் நெக்ஸ்ட் ஒரு கலர் டோனுக்கான லேயர் வந்து கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் லிரிக்ஸ்லாம் வந்து இருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட் வந்து லிரிக்ல வந்து யூஸ் பண்ணி எடிட் வந்து பண்ணியிருப்பேன். இந்த லிரிக்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாண்ட் லிங்க் நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்க பாரு, அந்த பேஜ் வந்து ஃபைன் பண்ணுங்க. அந்த ஆர்டிகல்ல டாப் டு வந்து செக் பண்ணுங்க. எல்லாமே ரிலீஸ் பண்ணிடலாம். ஃபாண்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு பார்த்தா அந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஒரு பிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து பார்த்தா ரைட் சைட் டவுன்ல ஒரு +% சர்க்கிள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா மீடியான்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சுன்னா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு இப்போ இங்கே ஆட் பண்ண போறீங்களா அந்த பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க. செலக்ட் வந்து பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா ரைட் சைட் ஒரு ++ ஆப்ஷன் கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணுவீங்களா. நெக்ஸ்ட் ஆட் பண்ணி முடிச்சுன்னா பார்த்தா எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் ஒரு சர்ச் ஐகான் சொல்லிட்டு ஒரு போர்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இங்கே மேலே பார்த்தா சர்ச் ஐகான் வந்து பிளிங்க் ஆகும். கீபோர்டு வந்து இருக்கும். இதில் பார்த்தா கீபோர்டில் TILES சர்ச் பண்ணுங்க. டைல்ஸ் சர்ச் பண்ணுங்க. மேலே பார்த்தா ஒரு டாப்ல ரிசல்ட் வந்து வரும். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தா ஸ்டாண்ட் செட்டிங் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தா ஸ்டாண்ட் செட்டிங்கான வந்து கிளிக் பண்ணி இருங்க. கரெக்டாக வந்து கிளிக் பண்ணுங்க. சர்ச் ஐகான் டைல்ஸ் போயிட்டு பார்த்தா எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். ஆட் ஆகும் பார்த்தா மிரர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனேபிள் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு உங்க 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணுங்க. நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் வந்து நான் வந்து இது செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து என்ன பண்ணுவா கிளிக் பண்ணி பார்த்தா பிளண்டிங் அண்ட் ஒபாசிட்டி சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த வால்யூம் இல்லை வால்யூம் வந்து 64 சம் வந்து செட் பண்ணிங்க. இல்லை ஒரு 55 எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து செட் பண்ணிங்க. நான் வந்து இந்த அளவுக்கு வந்து செட் பண்ணியிருந்தேன். இங்கே ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ல வந்து போயிட்டீங்கன்னா இங்கே பார்த்தா பிளர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அந்த கிளிக் பண்ண செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட்டாக கேஷன் பிளர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்ட் செட்டிங் போயிட்டு பிளர் ஸ்ட்ரென்த் வந்து எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிச்சு. நான் வந்து பிளர் வந்து இல்லை கம்மியாக தான் வச்சுருந்தேன். ஒரு 50 சம் செட் பண்ணுங்க. இல்லை 0.040 செட் பண்ணிங்க. ஓகேங்களா? செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. கரெக்டாக லிரிக்குலாம் டவுனில் இருக்கணும். அந்த கீழே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும் பாருங்க. அதாவது ஒரு கலர் டோனுக்கான ஷேப் வந்துட்டு ஷேப்புக்கு மேலே வந்து செட் பண்ணிங்கன்னா வந்து இது மாதிரி வந்து கிளியரான ஒரு விசிபிள் வந்து கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் இந்த லேயர் லாஸ்ட் வரையும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் வந்து கொடுத்துங்க. ஓகே? இது மாதிரி வந்து பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல செட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்துருங்க. கரெக்டாக பார்த்தா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தா பிக் 1 பிக் 2 பிக் 3 பிக் 4 சொல்லிட்டு லைனாக பார்த்தா ஒரு 7 பிக்குக்கான குரூப்ல இருக்கும். மேலே பார்த்தா ஒரு குரூப் 4 குரூப் 5 குரூப் 6 சொல்லிட்டு இருக்கும். அந்த குரூப்ல எல்லாரும் சேஞ்ச் பண்ணாதீங்க. அது வந்து ஃபாண்ட்டுக்கான லேயர். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ஃபாண்ட் வந்து ஆப்ல இம்போர்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் ஆப் வந்து
ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்து இப்போ சூஸ் பண்ணி காமிச்சு இந்த பிக்குக்கான 7 குரூப் லேயர்லையும் நான் 1 குரூப் லேயர் சொல்கிறேன். சேம் ஸ்டெப் வந்து மற்ற இருக்கிற எல்லா லேயர் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்களா. ஃபர்ஸ்ட் பிக்குக்கான குரூப் லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக எஃபெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணினா உள்ள பார்த்தா வந்து இந்த எஃபெக்ட் வந்து இருக்கும். அந்த எஃபெக்ட் மேலே பார்த்தா இந்த கண்ணகன் இதில் வந்து இன்னொரு ஸ்லாஷ் வந்துருக்கும். அந்த கண்ணகன் கிளிக் பண்ணி இந்த ஸ்லாஷ் வந்து ரிமூவ் ஆகிடுங்க. அது மட்டும் கிளிக் பண்ணி ரிமூவ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த லேயரை சூஸ் பண்ணிட்டு அதாவது குரூப்புக்கான பிக்கான குரூப்பான லேயரை சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். உள்ள பார்த்தா ஷேப்புக்கான லேயர் வந்துருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்தா ரைட் சைடு டவுன்ல ப்ளஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா மீடியம் ஒரு ஆப்ஷன் சூஸ் வந்து பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க. செலக்ட் வந்து பண்ணிட்டு இந்த பிக்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஷேப்புக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு லாஸ்ட் வீக் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு எக்ஸ்பெண்ட் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா. எக்ஸ்பெண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா மேலே இங்கே இருக்கு பாருங்க. இதான் வந்து அந்த ஷேப்புக்கான லேயர். ஓகேங்களா. இப்போ அந்த இமேஜ் கிளிக் பண்ணி நம்ம வந்து அந்த ஷேப்ல வந்து விசிபிள் வந்து பண்ணது. நம்ம வந்து பார்த்தா அந்த இமேஜ் கிளிக் பண்ண உடனே பார்த்தா மூவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த சர்க்கிள் வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக கிளியராக இங்கே இருக்கிற ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி அந்த சர்க்கிள் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தெரியல அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வந்து பேக் வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இது மாதிரி ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து இந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும். சம்டைம் வந்து பிக் ஆட் பண்ண சொல்ல இந்த லேயருக்கு குரூப் லேயர் இது வந்து இது மாதிரி வந்து சம்டைம் இது மாதிரி கட் ஆகிடும். ஓகேங்களா. இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். ஆஃப் லேயர் ஸ்டார்டிங்கோட கட் ஆகிடும். அனைத்து கட் ஆகிற சமயத்தில் லாஸ்ட் வீக் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த லேயரை சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்பெண்ட் மட்டும் பண்ணி. ஓகேங்களா. சிம்பிளாக எக்ஸ்பெண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் வந்து ஆகிடும். நீங்கள் வந்து பேக்ல செக் பண்ணி தெரியும் கரெக்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் வந்து ஆகிட்டு இருக்குங்களா. நெக்ஸ்ட் வந்து எல்லாமே எடிட் பண்ணுறவங்க வந்து செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒரு லேயர் பார்த்தா கண்ணாகன் பார்த்தா சைடில் ஆஃப் பண்ணுறத கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்ல இந்த செட்டிங்ஸ் பார்த்தா ஒரு வேற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் வந்து பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷன் வந்து கரெக்டாக செலக்ட் செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி வந்து சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இந்த எடிட்டிங் பிடிச்ச மறக்காம லைக் வந்து போட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க. நிறைய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ வந்து பார்க்குறீங்க. முடிஞ்சது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து பாருங்க. அப்போ அப்புறம் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா. இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா.